அந்த கோயில்ல பூக்காரக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்திரா. அப்போ அந்த பூக்காரக்கா சொல்றாங்க, ஒரு அம்மா வந்து எங்க இதுல நின்று பூ கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம் பூ இங்க கட்டக்கூடாது, ஏன்னா நாங்க தான் இங்க எல்லாரும் பூ வித்துட்டு இருக்கிறோம், நீ பூ கட்டி விற்க கூடாதுன்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க வேண்டுதல்னு சொன்னாங்க. இல்ல முடியாது, எங்க வியாபாரம் போயிரும் அப்படின்னு நாங்களும் சொன்னோம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் 500 1000 தூக்கி கொடுத்துச்சுமா. அதுக்கு வாங்கிட்டு நாங்களும் போயிட்டோம்மா. இப்பதான் வர்றோம். ஆமா என்னம்மா போலீஸா இருக்குது, என்ன விஷயம், என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க பூக்காரக்கா. அதுக்கப்புறம் இந்திரா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா அதெல்லாம் சொல்றாங்க. ஓ அப்படியம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திராவுக்கு ஒரு டவுட் வருது. அந்த பூ எடுத்துட்டு வந்த அம்மாவை யோசனை பண்ணி பாக்குறாங்க. அது பார்த்தா ரோஷினி மாதிரியே இருக்கு. அப்பயே இந்திராவுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. அதனால கௌதம் கிட்ட சொல்றாங்க, இது எனக்கு என்னமோ ரோஷினி மாதிரி தான் தெரியுது. பூக்காரம்மா வேஷம் போட்டுட்டு வந்து குழந்தைய ரோஷினி தான் கடத்திட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கௌதம் சொல்றாரு, இந்திரா கண்டிப்பா இது ரோஷினி பண்ணிருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கௌதம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியனுக்கு கூப்பிட்டு ரோஷினியோட நம்பரை கொடுத்து இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம்டா அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் கௌதம் சொல்றாரு, வேண்டாம் இந்திரா, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, குழந்தைய அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்திரா அப்படின்னு சொல்றாரு கௌதம். கௌதம் பாதையில கௌதம் அத்தையும் அக்காவும் எப்படி பேசுறாங்கன்னு, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. எனக்கு என்னமோ ரோஷினி தான் இதை செஞ்சிருப்பான்னு தோணுது கௌதம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிவா அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, டீ குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து அந்த லொகேஷனை அனுப்பிச்சு விடுறாரு இந்திராக்கு. அதுக்குள்ள பார்த்தா கலெக்டர் ஃபோன் பண்றாரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, என்ன குழந்தைய கண்டுபிடிச்சியா? சார் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார், இப்பதான் ஒரு இது லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு சாயந்தரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, நீ சஸ்பெண்ட் ஆயிடுவ. அப்புறம் இன்னொரு விஷயம், மற்ற ஊராம் பிரச்சனையெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், இதையே இவ்வளோ கஷ்டமா இருக்குது உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, சீக்கிரம் கண்டுபிடி. இங்கே வேற பத்திரிக்கையில கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு இல்லாட்டி உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா ரோஷினி வீட்டுக்கு போறாங்க இந்திராவும் கௌதமும். ரோஷினி போன்ல ஜாலியா யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் நின்னோடனே பகீர் ஆயிடுது ரோஷினிக்கு. ஏன் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோஷினி. ஆமா குழந்தை எங்க வச்சிருக்க அப்படிங்கிறாங்க இந்திரா. குழந்தையா? யாரு குழந்தை, என்னது எனக்கு புரியல. ஏய் நீ தான் குழந்தைய கடத்தினேன்னு தெரியும்டி, முதல்ல சொல்லுடி ரோஷினி. ஏய் இந்திரா என்ன பேசிட்டு இருக்க, நீயும் புருஷனும் வந்து மிரட்டுனா நான் பயந்துருவேனா? நீ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க, ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க ரோஷினி. உடனே பாத்தீங்கன்னா கண்ணை நீட்டுறாங்க இந்திரா. இங்க பாரு உண்மையை சொல்லு, இல்லாட்டி உன இங்கே போடுதலிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி 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 சொல்லிடுறேன், குழந்தைய வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும், நான் கால் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க கதிர்க்கெல்லாம் கால் பண்ணல, இவங்க கால் பண்றது என்னமோ கலெக்டருக்கு கால் பண்றாங்க. கலெக்டருக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்க பாருங்க சார், இந்திராவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து என்ன மிரட்டிட்டு இருக்காங்க சார், நான் தான் குழந்தைய கடத்திட்டேன்னு சொல்றாங்க. எனக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சார் சம்மந்தம், இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு சார், அதுவும் கண்ணை வேற நீட்டி எனக்கு மிரட்டுறாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார், இந்திராவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து என்னை மிரட்டுறாங்க, ப்ளீஸ் சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தாங்க டெப்டி கலெக்டர் பேசணுமாமா அப்படின்னு கொடுக்குறாங்க. ரோஷினி, சார் சொல்லுங்க சார், என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற, நீ எவன் குழந்தைய கடத்தினான்னு அவனை பிடிக்காம யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்க, அது துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கியாமா, அது மட்டும் இல்லாம உன் புருஷனை வேற கூட்டிட்டு போயிருக்கியாமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீயா போய் தேடுன்னு சொல்லியிருக்கேன். ஆமா உன் புருஷனுக்கு வேலையே இல்லையா, உன் பொண்டாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. சார் இது எங்க பர்சனல் சார், எங்க குடும்பத்தோட குழந்தை சார், அதனாலதான் எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் குழந்தை தான், அதனாலதான் அவரும் வந்திருக்காரு தேடுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா இங்க பாரு, முதல்ல தேடி கண்டுபிடி, சாயந்தரம் ஆக போகுது, அதுக்குள்ள நீ கண்டுபிடிக்கல உனக்கு சஸ்பெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்திரா அங்கிருந்து போறாங்க. கார்ல உட்காந்துட்டு ஒரே யோசனையில இருக்காங்க இந்திரா. அப்ப கௌதம் சொல்றாரு, அதான் சொன்னனே இந்திரா, வேண்டாம் இந்திரா, இவங்களாம் பண்ண மாட்டாங்க, வேற யாரோ கடத்திருக்காங்க, வா போலாம், நம்ம இப்போ இவ்வளவு நேரம் டைமை வேஸ்ட் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு இந்திரா, வேற ஏதாச்சுன்னா பரவாயில்ல, உனக்கு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நீ கண்டுபிடிக்கலன்னா அவ்வளவுதான் இந்திரா, ப்ளீஸ் இந்திரா சொல்றத கேளு போலாம் அப்படிங்கிறாங்க. கௌதம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு கௌதம், கண்டிப்பா இதற்கு ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் கௌதம். இந்திரா என்ன லீட் கிடைக்குது, நமக்கு டைம் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ப்ரெசியஸ் இந்திரா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நம்ம கிளம்பலாம். கௌதம் இல்ல கௌதம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு ½ hour வெயிட் பண்ணு, எனக்கு என்னமோ இங்க ஏதாச்சும் ஒரு லீடு
கிடைக்கும் தான் தெரியுது. இதை செஞ்சது கண்டிப்பா ரோஷினி தான். எனக்கு மனசுக்குள்ள அதான் சொல்லுது, என்னோட இன்ட்யூஷன் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்திரா. சரி, உனக்காக 1/2 hour வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கௌதம் வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கதிரோட ஆள் ஒருத்தன் வர்றான், 2 வீலர்ல கையில ஒரு கவரோட வர்றான். ரோஷினி வீட்டு கதவை தட்டினோட ரோஷினி டோரை ஓபன் பண்றாங்க. அவனை பார்த்தோன்னே பதறி போய் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏண்டா எதுக்குடா இப்ப வந்த அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. உடனே இந்திரா கௌதம் 2 பேரும் அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்று இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. இப்ப எதுக்குடா இங்க வந்த, யாராச்சும் பார்த்தா அவ்வளவுதான். அதை விட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்திரா வந்துட்டு போனா. இவ பார்த்துட்டா நீ செத்த. அவ சும்மால இங்க இருந்து போகக்கூடிய ஆளே இல்ல. இங்க ஏதாச்சும் நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருப்பா. நீ முதல்ல கிளம்பு. அக்கா நீ வேற ஏக்கா, அண்ணன் தான் உனக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க சொல்லுச்சு. ஏன்னா நீ சாப்பிட்டு இருக்க மாட்டா, பாவம் பட்னியே இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. அதுக்கு தான்க்கா நான் வந்தேன். இந்தாங்கக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. குடு முதல்ல நீ அப்படின்னு வெடிக்கணும் வாங்கிட்டு நீ முதல்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா நான் வரேன் அப்படின்ட்டு போறாரு அவர் அந்த ரவுடி அண்ணனும். அதுக்குள்ள இந்திரா கௌதம் 2 பேரும் கார்ல போய் உக்காந்துக்கிறாங்க. அந்த ரவுடி வந்து வண்டி எடுத்துட்டு போறாரு. இந்திரா கௌதம் 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க. போறப்ப திடீர்னு அந்த ரவுடி வண்டி நிறுத்திடுறான். என்ன கௌதம் இவன் வண்டி நிறுத்திட்டான், இரு இந்திரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆள் எதுக்கு வண்டியை விட்டு இறங்கியிருக்காருன்னா பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஓரமா மரம் செடி கொடிலாம் அங்க நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க பார்த்தா போலீஸ் வண்டி இல்ல. அப்பாடா போலீஸ் வண்டி இல்ல, பின்ன யார் நம்மளை துரத்துறது அப்படின்னு நல்லா உத்து பாக்குறப்போ அங்க இந்திரா தெரியுறாங்க. அட இந்திரா தான் ஃபாலோ பண்றதா, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து எழுந்திரிச்சு வந்து வண்டி கிட்ட நின்றுட்டு போன் பண்றாங்க கதிருக்கு. அண்ணே அந்த இந்திரா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்திரா கௌதம் 2 பேருமே வந்திருக்காங்க அண்ணே, என்னென்ன பண்றது இப்ப. டே அவங்க வரட்டும்டா, நீ பேசாம வா அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே வர்றது, குடோனுக்கு தான். அண்ணே என்னன்னு இப்படி சொல்ற, குடோனுக்கு வந்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல நீங்க தான் இதை பண்ணீங்கன்னு. டே அதுக்காக தாண்டா நான் பிளானே பண்ணுது. அவங்க 2 பேரும் வரட்டும், அதனாலதான் உனக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்லி அவங்கள உன்னை ஃபாலோ பண்ண வச்சேன். இங்க வரட்டும், அவங்களுக்கு வைக்கிறேன்டா நாச்சுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணே சரிண்ணே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ரவுடி அண்ணனும். இதோட இந்த எபிசோட் முடியுது.